ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேற்று இன்ஃபோசிஸில் ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுங்க. ஸோ அதை பற்றி தான் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ட்விட்டரில். ஸோ கன்ஃபார்மாலாம் தெரியாது, ஆனாலும் நிறைய பேர் அப்படி அசியூம் பண்ணுறாங்க. ஆனால் சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு 99% இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீல் வருது. இன்றைக்கி மார்க்கெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் இன்ஃபோசிஸ் தாங்க. ஸோ ஓவர் நைட்டில் சென்டிமெண்ட்லாம் டோட்டலி பாசிட்டிவாக மாற்றிட்டானுங்க. நிஃப்டியில் இருந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாருங்கள், இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஸ்பாட் இல்லை, ஃபியூச்சர்ஸ்லேயும் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்பாட்லேயும் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்குங்க. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியும் இருக்குது. இந்த இதுக்கு மேலேயே கேப் அப் கிடச்சதுனால சூப்பரான பிரேக் அவுட்டுங்க. ஸோ நாள் ஃபுல்லாக மேலேயே தான் போயிட்டே இருந்துச்சு. இன்ஃபோசிஸில் என்ன நடந்துச்சுன்னா, இது எப்போவுமே கடந்த ஒரு 3-4 குவார்ட்டராகவே ரிசல்ட் அன்னைக்கெலாம் அடுத்த நாள் காலையில் ஒரு 5% கேப் டவுன், 10% கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆகிட்டு இருந்துச்சு கடந்த ஒரு வருஷமாகவே 4 குவார்ட்டரா. ஆனால் இன்றைக்கி நல்லா 5% கேப் அப் இருக்குங்க. ரிசல்ட் பயங்கரமாலாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன், சுமாரான ரிசல்ட்ஸ் தான். ஆனாலும் பயங்கரமாக ஏறி இருக்குது, என்னன்னு தெரில. அந்த ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம போய் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நேற்று சாயந்தரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது 1 hour சார்ட். நான் இன்னும் கம்மியான டைம் ஃப்ரேமில் சார்ட்டை வச்சு காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி 1 hourல இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ 4-5 டைம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு மேலேயே கேப் அப் கிடச்சிருக்குங்க. நிஃப்டியில் இருந்த மாதிரியே ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே கேப் அப் கிடச்சிருக்கு. ஸோ நேற்று ரிசல்ட்டுன்னு சொல்லி ஷார்ட் பண்ணவங்க சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பயங்கரமாக பயந்து கவர் பண்ணியிருப்பாங்க ஷார்ட்ஸ்லாம். ஸோ அதனாலேயே ஹியூஜான ஒரு ரேலி வந்திருக்கும். ஸோ இப்போ 5 minutesல வச்சு காட்டுறேன். நேற்று சாயந்தரம் என்ன இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட் 2 minutes மட்டுங்க. ஸோ 5 minute கூட வேணாம், நான் 1 minuteல காட்டுறேன், இன்னும் தெளிவாக தெரியும். 1 minuteல பாருங்க, லாஸ்ட் 3 கேண்டில் மட்டும் பாருங்கள். ஸோ லாஸ்ட் 3 minutesல மட்டும் 2% பக்கம் ஏறி இருக்குங்க. 1.9 something percentage ஏறி இருக்கு. ஸோ ஒரு 3 நிமிஷத்தில் 2% ஏறி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ கடைசி அவசரமாக ஹெவியான லாங் பொசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெக்குலேஷனாக இருக்க சான்ஸே இல்லைங்க. ஸ்பெக்குலேஷன்னா ஸோ நாளைக்கு ஏறப்போகுது அப்படின்னு நினச்சி பொசிஷன்ஸ் எடுக்கிறவங்களாம் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்லலாம் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஹியூஜான ஸ்பைக்லாம் வெறும் 3 நிமிஷத்துலலாம் வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி பல டைம் பார்த்துருக்கோம் ரிசல்ட் சீசன் அப்போலாம். ஸோ முந்தின நாள் ஈவினிங் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னெலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு வியர்டாக பிஹேவ் பண்ணதே கிடையாதுங்க. 3 நிமிஷத்தில் 30 ரூபா ஏறி இருக்குன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ பயங்கரமாக ஃபியூச்சர்ஸில் லாங் பொசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம். ஆப்ஷன்ஸில் எடுக்கிறதுனாலலாம் இந்த அளவுக்கு ப்ரைஸ் மூமெண்ட் இருக்காது. ஸ்டாக்ஸ் ஹெவியாக பை பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. ஃபியூச்சர்ஸ் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் இவ்வளோ குயிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், அவனுங்களாம் நினச்ச மாதிரியே இவ்வளோ பெரிய கேப் அப்புங்க. ஸோ 5% பக்கம் கேப் அப் ஆயிருந்துச்சு. ஸோ அது போக நல்ல ஏறி 8% பக்கம் இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. சாரி, இன்சைடர் ட்ரேடிங்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போயிட்டேன். நிறைய பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். இன்சைடர் ட்ரேடிங்னா கம்பெனியில் உள்ள டாப் அஃபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, சிஇஓ, சிடிஓ, அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப பெரிய ஆளுங்க. ஸோ அவங்கன்னு மட்டும்தான் இல்லை, அது கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கூட சில டைம் பண்ணலாம். அந்த மாதிரி ஆளுங்க யாருக்குமே தெரியாத சில இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் படி நாளைக்கு ஸ்டாக் பயங்கரமாக கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் ஏறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுருவாங்க ப்ரீவியஸ் டே ஈவினிங்கு. ஸோ இதெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளில் விளாடுற கேங்காக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணுறான்னா அவன் காசை வச்சு மட்டும் பண்ண மாட்டான். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி ஹெவியான பொசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. இதெல்லாம் ஆக்சுவலி இல்லீகலுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணி செபிட்லாம் மாட்டி நிறைய கேசஸ்லாம் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ்லேயே முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஒரு 2-3 years முன்னாடின்னு நினைக்கிறேன். ஆனால் திருப்பியும் எப்படி இந்த டைமும் தைரியமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரில. ஸோ
ஸோ இது வந்து ரிசல்ட் டைமில் மட்டும் இல்லைங்க, யாருக்குமே தெரியாத நியூஸ்னால் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் எது வேணாலும் இருக்கலாங்க. ஏதோ புதுசாக ஒரு கம்பெனியை வந்து வாங்க போகிறாங்க அந்த மாதிரி இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு பெரிய பேட் நியூஸ். இந்த பாலிகேப்பில் வந்து நேற்று வந்துச்சு, இன்கம் டேக்ஸ் ரேட் வந்து 21% வந்து அந்த பாலிகேப் வந்து ஃபால் ஆயிருந்துச்சு. 1000 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சுங்க நேற்று பாலிகேப். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு குட் நியூஸோ பேட் நியூஸோ எது இருந்தாலும் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் மேலே ஏறுறதை வச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஷார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் லாங் வேணால் கொஞ்சம் தைரியமாக எடுக்கலாம். நேற்று எடுத்தவங்களாம் எத்தனை கோடி ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில, நல்லா அள்ளியிருப்பானுங்க. ஸோ நீங்கள் வந்து யாராவது ஸ்பெக்குலேட் பண்ணி நேற்று கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சு ஹியூஜான ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. மார்னிங்கே இந்த பிரேக் அவுட்லேருந்து ஃபுல்லாக ஒன் சைட் மூவ் தான். நம்ம டைனமிக் ஜோன்ஸும் இங்கேருந்து கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே ஏறிட்டே தாங்க இருந்திருக்கு. ஸோ கடைசி ஒரு ½ அன் ஹவர் வந்து செல்லிங் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம பேங்க் நிஃப்டியோட பிபி டைனமிக் ஜோன்ஸ்லேருந்து வந்துருந்துச்சுங்க. ஸோ பேங்க்கில் ஸ்பாட்லேயும் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுத்துலேயுமே டைனமிக் ஜோன்ஸ்லேருந்து கடைசி ஒரு ½ அன் ஹவர் வந்து ஃபால் வந்துருந்துச்சு. ஸோ சென்செக்ஸ்லேயும் அதே மாதிரி தாங்க. நிஃப்டியில் கரெக்டாக இது கிராஸ் பண்ணுறப்ப சென்செக்ஸ்லேயும் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் சென்செக்ஸில் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் அது இதுன்னு என்னெல்லாமோ கலந்து டிஃப்ரெண்ட்டாக என்னமோ ஒன்று லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சும்மா புதுசாக ஒன்று வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்த்தேன். முதல்ல ஒரு 25,000 பக்கம் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் -25,000 வர போச்சு ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் திருப்பி கடைசி ஒரு 26,000 வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் நினச்சா பண்ணியிருக்கலாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டேன் பயந்து. ஏன்னா இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு 2.25 லட்சம் வந்து லாஸில் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி பிரேக் ஈவன் பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஒரு 20 to 30K பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்கேன், சின்ன ப்ராஃபிட்டில். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேங்க. ஸோ கண்டிப்பாக நிஃப்டி கொஞ்சம் வீக்னஸ் வரும், கீழே உடச்சிட்டு கொஞ்சம் கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி மேலே போகும்னு நான் வந்து நினச்சேன். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஓவர் நைட்டில் மொத்தமாக டோட்டலி சென்டிமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த இன்ஃபோசிஸை வச்சு. எனக்கு இன்னும் ஃபுல்லாக புல்லிஷாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்மளோட அந்த 15-year ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குல்ல, ஸோ அதை கிராஸ் பண்ணுற வரை நான் கொஞ்சம் காஷியஸாக தாங்க இருப்பேன். ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்னும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு. நிஃப்டியில் அந்த ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணிருச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து கிராஸ் பண்ணலை. ஸோ இது தாங்க அந்த 15-year ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து தான் ஃபுல்லாக கீழே விழுந்திருக்கு. ஸோ இன்னும் இதையும் கிராஸ் பண்ணிட்டா வேணால் நான் வந்து மொரட்டு புல்லிஷாக மாறிடுவேங்க. ஸோ பேங்க்கும் இது வந்து கிராஸ் பண்ணிட்டா. ஸோ இதுக்கு மேலே ஸ்டாக் பொசிஷன்ஸ் வந்து இந்த மந்த்துக்கு வந்து எடுக்க மாட்டேன் எப்படியும். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, ஆக்சுவலி 2 வாரம் இருக்குது. ஆனால் நான் கடைசி வாரம் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்ஜினில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும், நிறைய மார்ஜின் வந்து தேவைப்படும் கடைசி வாரம் வந்து ஹோல்ட் பண்ணனா. ஸோ அது வந்து ஹோல்ட் பண்ணுறதும் ஒரு ரிஸ்க்கு சில ரீசன்ஸ்னால. அது வந்து ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் லாஸ்ட் வீக்கை விட்டேன்னா இன்னும் அதுக்கு ப்ரீவியஸ் வீக் நெக்ஸ்ட் வீக் மட்டும் இன்னும் 1 வீக் தாங்க இருக்குது. ஸோ அதனால் புதுசாக எந்த ஸ்டாக் பொசிஷன்ஸும் என்ட்ராக வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதானியில் மட்டும் ஒரு ஹியூஜான லாஸ் வந்து இருக்குது, இன்னும் புக் பண்ணலை. அதானி போர்ட்ஸ் வந்து புக் பண்ணிட்டேன் கொஞ்சம் ப்ராஃபிட்டில். அதானி என்டர்பிரைசஸ் வந்து இன்னும் புக் பண்ணல. ஸோ 1.35 lakhs லாஸ்லேருந்து இப்போ 45,000 to 50,000 வரை கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த 2 பிளாக் லைன் இருக்குல்ல, இந்த 2 பிளாக் லைனுக்கு நடுவில் வந்து நின்னாலே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ இப்போவே ஆல்ரெடி வந்துருச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு 4-5 நாள் வந்து போய் இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன்னா கரெக்டாக பிரேக் ஈவனுக்கு வந்து வந்துடுவேன். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாலே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். உங்களோட சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து இன்றைக்கி எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபோசிஸில் இன்சைடர் ட்ரேடிங் வந்து நடந்திருக்குமா, இல்லை இப்படிலாம் நடக்கலாம் சான்ஸ் இல்லை சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்து என்னவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.